ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லாலா வீட்டு சமையல். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு போர் அடிக்குதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. ட்ராகன் சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீளமாக நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணாக்கா ட்ராகன் மாதிரி வளைஞ்சி அழகாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், எக்கு ஆட் பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. 3 கலர் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை எடுத்துங்க. மெலிசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் எடுத்துங்க. நல்லா சூடானோடனே சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு சைடும் 3 மினிட்ஸ் தாங்க பாயில் ஆகணும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு 20 பல் பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு 2 வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிட்டோம். இப்போது கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். 20 முந்திரி பருப்புக்கும். இப்போது வெங்காயம் வதங்கினோடனே இந்த காயை ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போது சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க. இப்போ கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே டக்குன்னு திக்காயிடும். இப்போது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வெள்ளை எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவி விடுங்க. அது ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.